பிடிக்கலங்கிறப்போ நாங்க போயிருக்க கூடாது. அவர் பேச்சு மீறி நடந்துகிட்டேனே, அதான் என் முகத்தை கூட பார்க்க பிடிக்காம. இப்ப கொஞ்ச நாளதான் அப்பாவோட பாசம் என்னன்னு எனக்கு புரியுது. அதையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேன். ஐயோ துளசி, அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லபடியா திரும்ப வருவாரு. உன்னையும் அவர் புரிஞ்சுப்பாரு. தைரியமா இருடி. வா, அழாத. குட்டிமா, சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். கை கட்டு வா, சாப்பிட்டுடலாம். தீபா நீ வா, சாப்பிட்டுடலாம். வாடி. எனக்கு பசிக்கலடி. பசிக்கலன்னு என்ன அர்த்தம்? இப்ப நீ சாப்பிட வர போறியா இல்லையா? ஐயோ கத்தாதீங்க சார். ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா. என்னாலேயே சமாதானப்படுத்த முடியல. குட்டிமா, மாமாக்கு தான் எதுவும் ஆகுது நான் சொல்றேன்ல. காலையில இருந்து சாப்பிடாம வேற இருக்க, வந்து சாப்பிடு. இப்ப சாப்பாடு எனக்கு முக்கியமா போச்சு. அப்பாவுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா யாருங்க பதில் சொல்றது? நான் அப்பவே மாட்டேன்னு சொன்னேன். பாட்டி போட்டோ உடைஞ்சிருச்சு, தப்பா தோணுது, வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் சகுனமாவது சாங்கியமாவது என்ன வம்படி இழுத்துட்டு போனீங்க. பாருங்க, என்னால இப்ப அப்பா எப்படி இருக்காருன்னு பாருங்க. மாமா இப்படி பண்ணுவாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல குட்டிமா. நான் தான் சொன்னேனே, தலை படம் அடிச்சுக்கிட்டேன். அப்பாவுக்கு பிடிக்காது, வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் வான்னு என்ன இழுத்துட்டு போனீங்க. இப்போ அப்பா என்னால உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பாவத்தை நான் எங்கெங்க போய் கழுவேன்? அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது குட்டிமா. மாமா கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. நீ என்ன நம்பு, தைரியமா இரு. அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாதுங்கிற நம்பிக்கையில தான் நானும் பேசிட்டு இருக்கேன். அவருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணுன்னா எனக்கு மட்டும் ஏங்க இப்படிலாம் நடக்குது? உங்க அம்மா சொன்ன மாதிரி நான் ஒரு பாவிங்க, ராசி இல்லாதவ. என்னால எல்லாருக்கும் வேதனை தான் மிஞ்சுது. இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்லைங்க, நானும் பார்த்துட்டேன். என் மேல பாசம் வைக்கிற எல்லாருக்குமே தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. பேசாம நான் எங்கேயாவது கண் காணாம போயிடுறேன். ஆசிரமம் ஹாஸ்டல்ல எங்கேயாவது போய் தங்கிக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். என்ன பேச்சு பேசுற நீ? இன்னொரு தடவை வீட்டை விட்டு போ அதுன்னு சொன்ன. சும்மா ராசி இல்லாத பாவின்னுட்டு எங்க வந்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு? பிடிக்காதவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க. அதுல நம்பிக்கிட்டு என்ன விட்டு போறேன்னு சொல்றது உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் என்ன அந்த மாதிரி நினைக்கிறேன். இல்லைங்க, எனக்கு பயமா இருக்கு. என்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு. உன்னால எனக்கு சாவே வரான்னு வரட்டும்டி. சும்மா ராசி இல்லாத பூசி இல்லாத பூச்சாடி காட்டிட்டு இருந்தா அப்புறம் மனுஷன் இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயோ சார், அவ ஏதோ வேதனையில பேசிட்டு இருக்கா சார். வேதனைனா என்னோட பேசலாமா? நான் உயிரோடு இருக்கும்போது ஹாஸ்டலுக்கு போவேன், ஆசிரமத்துக்கு போவேன்னு சொன்னா அப்ப நான் அதுக்கு இருக்கேன். என் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்ல. நான் அப்படியெல்லாம் சொல்லல. பேசாத. உன்னை பாவி படுபாவி ராசி இல்லாத சொல்றது நான் என்ன கேனேனா? உன்னை நிகழ்ச்ச மாதிரி சொல்லிருப்பேனா? அப்படி சொன்னா என் செருப்பத்தி என்ன அடிச்சுக்கிறதுக்கு சமம். என்ன போய் சந்தேகப்படுற நீ? நீ பொண்டாட்டிடி. நான் அப்படிலாம் உங்களை சந்தேகப்பட்டு பேசலங்க. நீ பேசுறத பார்த்தா அப்படிதானே இருக்குது. உனக்கு தோஷம் இருக்குது, பரிகாரம் பண்ணணும் அம்மா அப்பயே நம்ம வச்சு கழுத்து எடுத்தாங்க. திரும்ப அப்படி ஒரு விஷயத்தை கேட்டு நம்புறதுக்கு என்ன முட்டாளா? அவங்க சொல்லிட்டாங்கன்னா வீட்டு விட்டு போயிடுவா நீ. என் மேல அவள்தான் நம்பிக்கை வச்சிருக்கல. சாரிங்க, தெரியாம சொல்லிட்டேன். இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக என்னைய நீ கஷ்டப்படுத்துற? சாரிங்க, தப்பா பேசிட்டேன். உங்க அளவுக்கு யாருங்க என் மேல பாசம் வச்சிருக்காங்க? அத நான் சந்தேகம்லாம் படல, சத்தியமா சொல்றேன். சரி, இனிமே இந்த மாதிரிலாம் பேசாத. சரி, வந்து சாப்பிடு வா. தீபா, இது ஒரு பிளேட்ல போட்டு கொண்டு வா. வந்து உட்காரு வா. கஷ்டம் யாருக்கு தான் வரல? நாம கஷ்டத்துல இருக்கும்போது தான் நமக்கு பிடிக்காதவங்க மனசு நோக்கிற மாதிரி மனசாட்சியே இல்லாம நடந்துப்பாங்க. அதை பார்த்து நம்ம தோண்டு போயிடக்கூடாது. கஷ்டத்துல தான் நம்ம திடமா இருக்கணும். சார் இந்தாங்க. நீ சாப்பிடல தீபா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். மாமா இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ உன் அம்மா வீட்டுக்கு போனதுனால அவர் மேலே கொஞ்சம் கோவமா இருப்பாருன்னு நினைச்சேனே தவிர
இப்படி ஒரு சீரியஸான முடிவு எடுப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. தப்பு பண்ணிட்டேனோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எனக்கு போதுங்க. என்ன குட்டி மது 2 வாய் கூட சாப்பிடல, அதுக்குள்ளே போதுன்னு சொல்கிறேன். இல்லைங்க, என்னால முடியல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. தீபா, ஒரு உள்ள கூட்டு போ. வா. பிரபா, மாணிக்கத்தோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கா? ஃபோன் பண்ணாங்களா? இல்ல டாட். என்னடா நீ துளசிக்கு ஃபோன் பண்ணி அவர் எப்படி இருக்காருன்னு விசாரிக்கலாம்ல? ஆல்ரெடி ஃபோன் பண்ணி கேட்டேன் டாட். அக்காவோட சித்தி அவரை பார்க்க கூட விடலையா. அதான் டாக்டருக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன சொன்னாரு? ட்ரீட்மெண்ட்ல பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையா, பட் ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம்னு சொன்னாரு. கேட்கவே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குடா. என்னால் தான் அவருக்கு இப்படி ஆயிருக்கு. நிச்சயமா இதை யாராலையும் மறுக்க முடியாது. அந்த மனுஷன் சாகணும்னு முடிவு பண்ணதுக்கு நீ என்னடா பண்ணுவ? அதுக்கு காரணமா இருக்கிறதே நான் தானே. நான் எப்போ பண்ண பாவம் இப்ப என் தலையில வந்து விழுந்திருக்கு. தப்பு உன்னோடது மட்டும் கிடையாது. உன்னை மயக்கி இப்படி ஒரு கேவலத்தை பண்ண வச்சாலே அவளை சொல்லணும். அவ சரின்னு ஓடி வந்ததுனால தானே நீ அவளை 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. தயவு செஞ்சு பழசெல்லாம் பேசாதீங்க. அன்னைக்கு அவளோட வாழணுங்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியமா பட்டது. அதனால 2 குடும்பம் நாசமா போகுன்றத நான் நினைச்சே பார்க்கல. இப்பதானே அந்த அறிவே வந்திருக்கு. இன்னொருத்தர் மனைவிய மனசால நினைச்சு பார்க்கறது கூட பாவம். அந்த அறிவு அப்ப இல்லாம போச்சு. இப்ப அறிவு வந்து என்ன பிரயோஜனம்? அந்த மனுஷன் இப்போ என்னால சாவுக்கு போராடிட்டு இருக்காரு. ஒரு உயிரை கொல்ல காரணமா இருந்துட்டோமே நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. நீ அவளோட அரசல் புரசலா பழகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீ தான் கேட்கல. தப்புதான் அது. அப்ப நான் அவன் மேல பைத்தியமா இருந்த. அல்ப சந்தோஷத்துக்காக என் புத்தியை இழந்துட்டேன். டேய், இவனை வச்சுக்கிட்டு என்னடா பேசுற? இல்ல இல்ல, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இவனுக்கு தெரியட்டும். இப்படி ஒரு அசிங்கத்தை தவறி கூட இவன் பண்ணக்கூடாது. போனான்னு ஒருத்திய நம்பினதுனால என்னோட லைஃப் மட்டும் இல்ல, உங்க எல்லார் லைஃபுமே வீணாயிருக்கு. நான் கைராசியான டாக்டர்னு பேர் எடுத்திருக்கலாம். ஆனா மனுஷன்னு சொல்லிக்க என்ன தகுதி இருக்கு? மிருகம் மாதிரி உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு சொல்லவே வெக்கமா இருக்கு. டாட், நீங்க பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன். என்னடா அம்மாவை பத்தி தப்பா பேசுறேன்னு? இல்ல டாட். பாருங்க அத்தை, எனக்கு மகனா பிறந்ததை தவிர இவன் வேற என்ன தப்பு பண்ணா? என் அப்பா அம்மானு பெருமையா பேசிக்கிற அளவுக்கு நான் யோகியமா நடந்துக்கலையே. இப்படி ஒரு அப்பாவுக்கு பிறந்துட்டோமேனு இவன் கூடி குறுகி நிக்கிறானு. இதுக்கு யார் காரணம்? வெளியே சொல்ல முடியாத அவமானத்தோட தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கானு. அதுக்கு யார் காரணம்? பிறக்க போற என்னோட மகன் என்னால அவமானப்பட்டு நிப்பான்னு அன்னைக்கு ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருந்தா இப்படி ஒரு தப்ப நான் பண்ணிருக்கவே மாட்டேன். சரி விடுறா, இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? இல்லத்த, சரி பண்ணிக்க முடியாத அளவுக்கு நான் பெரிய தப்பு பண்ணிட்டு நிக்கிறேன். என்னோட படிப்பு, அறிவு, திறமை எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. நான் என்னோட சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் யோசிச்சேனே தவிர போனாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எத்தனை பேரோட நிம்மதி கெடும்னு அன்னைக்கு நான் யோசிக்கவே இல்லை. சுந்தரி அகில வச்சுக்கிட்டு நரக வேதனை அனுபவிச்சால அது என்னால தானே. இப்போ மாணிக்கம் தற்கொலை வரைக்கும் போயிருக்காரு. இதுவும் என்னால தானே. அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவரை நம்பி இருக்கிற குடும்பம் அனாதையா நிக்குமே. கொலகாரனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு அப்படி சத்த போடலாமா? டேய், என்னடா பேசுற நீ? நடந்தது நினைச்சு வருத்தப்பட்டு இப்ப என்னடா பிரயோஜனம்? ஏதோ வயசு கொள்ளாரு தப்பு பண்ணிட்ட. இப்ப அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்னு பாக்கணுமே ஒழிய. நான் அன்னைக்கு பண்ண தப்புக்காக மட்டும் வருத்தப்படல. என்ன நம்ப வச்சு ஒருத்தி கழுத்து அறுத்திருக்காளு. கேன்சர்னு சொல்லி என்னை ஏமாத்தினாளு. ஒரு டாக்டரா இருந்தோம் அதை நான் உண்மைன்னு நம்பிட்டேன். அந்த முட்டாள் தனத்துக்காக சேர்த்துதான் நான் வருத்தப்படுறேன். நான் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை எப்படி சொல்லுவேன்? அவளால எவ்வளவு சண்டை, எவ்வளவு பிரச்சனை. எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவளை நான் நம்பின பாவத்துக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஆனா மாணிக்க என்ன பாவம் பண்ணாரு? அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சி என்ன சாகடிச்சிடும்.
டேட் ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? அவருக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. பாவண்டா அந்த துளசி. அம்மா இல்லாத வேதனை, சித்தியோட கொடுமை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா. இவன் நடிச்சு எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கா தெரியுமா? அம்மா என்ன ஏமாத்திட்டாங்க. நம்மளோட வீக்னஸை தப்பா யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க பண்ண தப்பை நினைச்சிட்டு இருந்தா என்ன யூஸ் இருக்கு? அவரை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஆமா, அவரை கண்டிப்பா காப்பாத்தணும். உங்ககிட்ட அந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் இருக்கா? டாக்டர் ரவீந்திரோட நம்பர் இருக்கு. ரவீந்திரா நியூரோ சர்ஜன். எஸ் டாட். ஃபோன் போட்டு கொடு, என் ஃப்ரெண்டு தான். டாடி ரிங் போகுது. ஹலோ, டாக்டர் ரவி. யா, குட் ஈவினிங். நான் டாக்டர் லக்ஷ்மணன் பேசுறேன். குட் ஈவினிங் டாக்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு ஒரு பேஷண்ட் பத்தின டீட்டெயில் வேணும். மிஸ்டர் மாணிக்கம்னு ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு, ஹெட் இன்ஜுரி. யூ மீன் சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ்? ஆமா. சாரி டாக்டர், இன்னும் அவர் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. இம்ப்ரூவ்மெண்ட்னு சொன்னா கோமால இருந்து ரெக்கவர் ஆயிருக்காரு. பட் ரியல் கண்டிஷன் சந்தோஷப்படுற அளவுக்கு இல்ல. என்னாச்சு அவருக்கு? ஐ அண்டர்ஸ்டாண்ட். ரவி, எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணுவீங்களா? சொல்லுங்க டாக்டர். அவரை உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறீங்களா? நான் அவரை பார்த்துக்கிறேன். கண்டிப்பா டாக்டர். நானே உங்க ஹாஸ்பிட்டல் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். இமிடியேட்டா டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன் டாக்டர். ரவி, ஒன் மோர் திங். நான் சொல்லி அவரை எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வைக்கிறேன்னு அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஏன் டாக்டர் வேணாங்கிறீங்க? இல்ல, அவங்க அப்போஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஏன் ஹாஸ்பிட்டல் நீங்களே ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி அனுப்பி வைங்க. ஓகே டாக்டர், நான் பாத்துக்கிறேன். ஓகே ரவி, தேங்க்யூ. ஓகே டாக்டர், வெல்கம் டாக்டர். என்னாச்சு டாடி, எப்படி இருக்காரா? கான்சியஸ் வந்துட்டு இருக்கான். தலையில அடிபட்டதுனால உடம்பு கீழே எந்த ஃபங்க்ஷனும் இல்லாம இருக்கு. பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கான். உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும். அது அங்க பண்ண முடியாது. அதான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கேன். பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே. நம்பிக்கையா சொல்ல முடியாது. சர்ஜரிக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல அவர் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். பிரபா, அவரை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண போறத தமிழ் கிட்ட சொல்லு. ஃபீஸை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிடு. ஓகே டாட், நான் சொல்லிடுறேன். சப்போஸ் துளசியோட சித்தி அப்செக்ட் பண்ணாங்கன்னா அவரோட ஹெல்த் கண்டிஷன் எடுத்து சொல்லி இங்க கொண்டு வரது அவசியம்னு எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண சொல்லு. சொல்லிடுறேன் டாட். போராடியாவது அவரை காப்பாத்தி ஆகணும். அதான் நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா இருக்கும். சரியா சொன்னடா. அவரை நீ காப்பாத்தி கொடுத்துட்டா அதை விட பெரிய பரிகாரம் வேற எதுவுமே இல்ல. சரிதா, நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். அவரை இப்பவே அனுப்பிடுவாங்களா? இல்ல, அவரை காலையில தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. நான் கிளம்புறேன். பிரபா, மறக்காம தமிழுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஓகே, நான் வரேன். இந்த நான் வரேன். இந்தாங்க. ஏங்க, பெங்களூர்ல இருந்து நிதிஷ் எப்பங்க வருவான்? இன்னும் 2 நாள்ல வந்துருவாமா? ஏன் கேக்குற? அவனை பார்த்தே 1 வாரம் ஆச்சுங்க. வேலை முடிஞ்சது நேரம் இங்க வர சொல்லுங்க. சொல்றேம்மா. ஆக்சுவலா நான் தான் போயிருக்கணும். நிதிஷ் இப்படியே விட்டு அவன் என்னைக்கு தான் கத்துக்குவான்? நீச்சல் தெரியாதவன தண்ணிக்குள்ள பிடிச்சி தள்ள மாதிரி அவனை முட்டி மோதி கத்துக்கிட்டு வரட்டும் தான் அனுப்பிச்சிருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு வரான்னு. இந்த மகாராணி இங்க எதுக்கு வர? நீ பேசாம இரு. விரோதியா இருந்தாலும் வாசல் நிக்க வச்சு பேசுற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. உள்ள வா. ஏய், இங்க எதுக்குடி வந்த? என் பிள்ளைய தான் பிரிச்சு என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்ட. இப்ப சொத்தையும் பிரிச்சு எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நான் சொல்ல வந்த விஷயமே வேற. நேத்து அவர் கோச்சுக்கிட்டு வீட்டு விட்டு போயிட்டாரு. இன்னும் திரும்பி வரல. ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு. அவர் எப்பவும் இப்படி பண்ணதே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவர் எங்க இருப்பாருன்னு உங்களுக்காவது தெரியுமா? எங்களுக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஆயிடுச்சு. அவங்கிட்ட இப்ப நாங்க போன்ல கூட பேசுறது இல்ல. அவன் எப்படி இருக்கான்னு விசாரிக்க இங்க வந்திருக்கே. உனக்கே இது முட்டாள்தனமா தெரியல? ஏங்க, நம்ம புள்ள காணோன்னு கவலைப்படுறத விட்டுட்டு இப்படி விட்டேத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஏய், எங்களுக்கு இருக்கிறது ஒரே புள்ளடி. அவன் எங்க கூட இல்லனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கான்னு நாங்க மனசை தேத்திட்டு இருந்தோம். அந்த நினைப்புலயும் இப்படி மண்ணள்ளி போட்டுட்டியே. நாங்க சொன்னதை கேட்காம இப்படி வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டானே என் புள்ள. ஆமாமா, நீ வேற அழுது புலம்பி என்னையும் டென்ஷன் ஆகாத. கொஞ்சம் அமைதியா இரு. லவண்யா, நிதிஷ் வீட்டு விட்டு போற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு? நீ உங்க அம்மா என்ன பண்ணீங்க? நான் ஒன்னும் பண்ணல.
அம்மா தான் ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு தெரியும் உங்க அம்மா தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்கன்னு. மாப்பிள்ள சம்பந்தின்னு யாருக்குமே அவங்க மரியாதை தரது இல்ல. எல்லாரையும் வாய்க்கு வந்த மாதிரி எடுத்து வச்சு பேசுறதா அவங்க வழக்கமே. நான் வயசுல பெரியவங்கிறதுனால பொறுத்து போயிட்டு இருந்தேன். நிதிஷ் சின்ன பையன், ரொம்ப சென்சிட்டிவ் மனசு வேற. அதான் அவன் தாங்க முடியாம இந்த முடிவு எடுத்திருக்கான். நான் அவனை தெரியாம தான் கேட்கிறேன். அம்மா அப்பா அந்தஸ்து ஆஸ்தின்னு எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கானே, அவனை நல்லபடியா பார்த்துக்கணுங்கிற அறிவு உனக்கும் அம்மாவுக்கு இருந்திருக்க வேணா? உங்களுக்கா இவ்வளவு தியாகம் பண்ணவன மனுஷனா கூட மதிக்காட்டி ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான்? வீட்டை விட்டு தான் போவான். இதா சாக்குன்னு உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. அவர் எங்க வீட்ல நல்லா தான் இருந்தாரு. நாங்க அவரை சந்தோஷமா தான் வச்சிருந்தோம். நேத்து கூட அம்மா எப்பவும் பொழுது அவர்கிட்ட பேசினாங்க. அதை இவ்ளோ சீரியஸா எடுத்துப்பாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. சும்மா மழுப்பாதடி. நீதான் முக்கியம்னு பெத்தவங்களே உதறி தள்ளிட்டு வந்தவ இப்ப உன் கூட இருக்க முடியாம கிளம்பி போயிட்டான்னா என்னடி அர்த்தம்? அந்த அளவுக்கு நீ உங்க அம்மாவும் கொடுமைப்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லனா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவள அவன் ஏன் விட்டுட்டு போனோம்?